வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விலகினார் திருமாவளவன், தொடர்ந்து பலவீனம் அடையும் திமுக கூட்டணி, மீண்டும் மரண பீதியை கிளப்பிய திருமாவளவன். யாருக்கு மரண பீதி என்று பார்க்கின்ற பொழுது திமுகவுக்கு தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு வார்த்தையை விட்டிருந்தார் நம்முடைய திருமாவளவன் அவர்கள். அதுக்கே திமுக நடுநடுங்கி போச்சு. தொடர்ந்து அன்றையிலிருந்து நேற்று வரைக்கும் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்தது. அந்த அழுத்தம் திமுக நேரடியாக கொடுக்கல. ஏன்னா திமுக எப்போதுமே சரி புறவாசல் வழியாகத்தான் அடுத்தவங்களை அழிக்கும். அப்படிதான் திருமாவளவனுடைய நெருங்கிய நிர்வாகிகளை பாத்தீங்கன்னா திமுக கையில போட்டுக்கிட்டு தொடர்ந்து திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தது. தேர்தல் வேலையை செய்ய முடியாத ஒரு நிலையே இருந்தது. அதனால நேற்று திடீர்னு என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் நான் காட்டு மன்னார் கோயில்ல போட்டியிடலப்பா அப்படின்னு சொன்னார். இந்த அளவுக்கு எதனால நெருக்கடி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களமானது வெகுவாக மாற காத்திருக்கிறது. அந்த நேரத்தில் நான் சட்டமன்றத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது திமுகவுக்கு குத்திக்கிச்சுப்பா. திமுக என்ன சொல்லிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்பாக நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, தட்டி விடுங்க அந்த பட்டனை. அதாவது திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது, அதனால கூட்டணி ஆட்சி அமைய போறதுனால அதிமுக கூட்டணி அமைந்தாலும் சரி, திமுக கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் சரி, ரெண்டுத்திலையும் திருமாவளவனுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வாய்ப்பையும் சரியா பயன்படுத்தி கொள்ளணும். நாம ஏன் துணை முதலமைச்சர் பதவி கேட்க கூடாது? ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த டிமாண்டை ஏத்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில போட்டிடுறாரு. அதனாலதான் இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, வெகுவாக தமிழக அரசியல் களமானது 2026க்கு பிறகு மாறப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இல்லாத மாற்றம் தேர்தலுக்கு பிறகு அப்படி என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு திருமாவளவன் வார்த்தையை விட்டது நம்ம கூட்டணிக்கு பலவீனமாக இருக்கிறது. பலவீனமாக இருக்கிறதுனால நம்ம திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து போட்டியிட்டார்னு வச்சுங்களேன், அது இன்னும் பலவீனமாயிடும். ஸோ திருமாவளவன் அவர்கள் இந்த போட்டியிலிருந்து விலகி விட்டு, அட நான் போட்டியிட்டாலும் சரி நான் போட்டியிட்டாலும் சரி திமுக கூட்டணி பலமாக இருப்பதனால யார் அடிக்க வச்சாலும் வெற்றி பெறுவாங்கப்பா அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்கணும் என்பதற்காக திருமாவளவனுக்கு கூட இருக்கிறவங்களாலே அழுத்தம் கொடுத்து நேத்து தேர்தலில் இருந்து விலக சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்றது, நேத்தே புலம்பி தீர்த்தார். என்ன புலம்பி தீர்த்தார் தெரியுமா? இதை கேட்டுவாங்க. 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வழக்கமான பொதுத் தேர்தல் இல்லை என்பதை அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். வலதுசாரிகளின் கைகள் ஓங்கி வருகின்றன. அவர்கள் திட்டமிட்டு காய்களை நகர்த்துகிறார்கள். திருமாவளவன் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருந்தே சொல்லிங்கிறாராம், வலதுசாரிகளுடைய கையானது வேகமாக பலப்பட்டுக்கிட்டு வருது, அவங்க வேகமா வளர்ந்துகிட்டு வராங்க. ஸோ இது அறிந்துதான் நான் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று நான் நினைச்சேன் அப்படின்னா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி கூட்டணியானது வலிமை அடைந்து கொண்டு வருது, திமுக கூட்டணி வலிமையை இழந்து கொண்டு வருது அப்படின்னு நேத்து கூட அழுத்தம் திருத்தமா சொல்றார். இதுதான் நான் போட்டியிடுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றார். அதாவது உண்மையை ஏற்க திமுகவுக்கு உள்ள மறுக்குது. நம்ம பலம் குறைஞ்சு போச்சு, எத்தனை கட்சி கூட்டணி வச்சாலும் சரி நம்ம பலம் குறைஞ்சு போச்சு. 5 ஆண்டு காலத்துல நாம மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. நம்ம குடும்பத்தை வளர்த்தோம், நம்ம கூட இருக்கிறவனை வளர்த்தோம், நம்ம சொந்த பந்தத்தை வளர்த்தோம், நம்ம எம்எல்ஏக்கள் வளர்ந்தாங்க, நம்ம கூட்டணி கட்சிகள் வளர்ந்தது. நம்மளை எதிர்க்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து நம்ம பக்கம் கூட்டு வந்துட்டோம். மற்றபடி கொள்கையை வளர்க்கல, கோட்பாடு வளர்க்கல, மக்களை வளர்க்கல, கட்டமைப்பை உருவாக்கல, ஒண்ணுமே பண்ணலையே. அப்புறம் மக்கள் எப்படி நமக்கு ஓட்டு போடுவாங்க? இலவசங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அந்த இலவசங்கள் எத்தனை நாளைக்கு நினைவு இருக்கும்? அதனால தொடர்ந்து திமுக கூட்டணி பின்னடைவை சந்திச்சுட்டு வருது அப்படின்றது திமுகவால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா திருமாவளவன் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஓராண்டு காலமா நான் சொல்லிட்டு வரேன், பாஜக கூட்டணி வலிமை அடைந்து கொண்டு வருதுன்னு சொல்றேன். யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம போட்டிட்டு தான் சரியா இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் நேத்து கூட அழுத்தம் திருத்தமா சொல்றார். இதுதான் திமுக தலையில பெரிய இடியா இருக்குது. இந்த மனுஷன் அன்னைக்கு என்ன சொன்னா, 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களமானது வெகுவாக மாற்றமடைய காத்திருக்குது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்ற அந்த மனுஷன்,
ஆனா பாஜக கூட்டணி வலிமை அடைந்து கொண்டு வருது. சோ மொத்தத்துல நம்ம கூட்டணியுடைய வலிமையை இருந்தாலும் உணரவே இல்லையா? இருந்தாலும் போட்டிட்டா என்ன, போட்டிட்டாட்ட என்ன, முதல்ல கூட்டணி விட்டு வெளியே போக சொல்லியா அப்படின்னு சொல்லாத குறையாக நேத்துல இருந்து திருமாவளவன் அவர்களை கடிச்சு வைக்கிறாங்க. நீ என்னையா திமுக கூட்டணியில இருந்துகிட்டே வந்து அதிமுக கூட்டணி பலமடைந்து சொல்லிட்டே இருக்கிற என்ன யார்த்த நீ அப்படின்னு அவரை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால்தான் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நேத்து கொஞ்சம் மாற்றி பேசி பார்த்தார். எப்படியாவது நமக்கு ஆதரவு கிடைக்குமா, திமுக கூட்டணியானது நம்மளை மீண்டும் நேசிக்குமா? ஏன்னா திமுக கூட்டணியில திருமாவளவனுக்கு அப்படி ஒன்றும் ஆதரவு கிடையாது. இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்களே விரட்டி விட்டுருவாங்க பொழுது. மீண்டும் திமுக கூட்டணியில் ஒரு இணக்கமா இருக்கணும்னு வச்சுங்களேன். ஏதாவது பொய் சொல்லணும்ல, திமுக நெஞ்சம் குளிர்கின்ற அளவுக்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பாஜகவும் அதிமுகவும் தமிழகத்துல வந்து சமூக நீதி கொள்கையை சிதைக்க பாக்குறாங்க. அதனால உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அதனால நான் தேர்தலில் போட்டியிடல, நான் வந்து பாத்தீங்கன்னா விலகிக்கிறேன். அதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சியில தலைவராக இருந்த கலிய பெருமாளுடைய மகனுக்கு, குறிப்பா ஜோதிமணி அவர்களுக்கு நான் போட்டியிடுகின்ற வாய்ப்பை தரேன் அப்படின்னு சொல்றார். இப்போ கூட விசிக கட்சியில ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த விசிக நிர்வாகிகளும் வேட்பாளராக தான் நிக்கணும் என்று நினைக்கிறவங்க அத்தனை பேரும் திருமாவளவனை அணுகுவதை விட திமுகவை போய் அணுகுகின்றார்கள். அப்ப திமுக திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுக்குது. ஏண்டா நான் கட்சி தலைவர், எங்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம், ஆனா திமுக கிட்டயே போய் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறீங்க. அப்போ நீங்க அங்க கோரிக்கை வச்சா நான் கொடுத்துருவா? என் கட்சியிலே இல்லாம காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஜோதிமணிக்கு கொடுத்தாலும் கொடுப்பனே கண்டி உங்க எவனும் கொடுக்க மாட்டேன்டா. நான் உங்களெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா, உங்களெல்லாம் கழிச்சு கட்டணும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு வாய்ப்பு தரல. நானே நின்ன நீங்க திமுக கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணி வந்தா மீண்டும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு நினைச்சீங்களா? அதான் கிடையாது. நான் காங்கிரஸ் கொடுக்குறேன். விசிக 7 தொகுதியில் நின்னாலும் பரவாயில்ல, ஒரு தொகுதியை காங்கிரஸ் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கே கொடுத்துட்டு போறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவில் யாரையும் நம்பாம மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கலிய பெருமானுடைய பிள்ளை ஜோதிமணிக்கு கொடுத்து விட்டாங்க. அவர் அரசாங்க ஊழியராக இருந்தாரு, ரிட்டையர்மெண்ட் ஆனாரு. காட்டுமன்னார் கோயில் அவர் நின்னா ஜெயிப்பாரான்றது சந்தேகம் தான் வச்சுங்க. ஆனா இருந்தாலும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நான் நின்னா உறுதியா ஜெயிக்கலாம். ஏற்கனவே நான் 80 ஓட்டுல தான் நான் தோத்தேன். இந்த முறை நின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன். ஒரு வேட்பாளர் திமுகவுக்கு வின்னிங் கேண்டிடேட்டா போய் நிக்கிறேன்னு சொல்லும் போது வேணான்ட்டாங்க. ஒரு இடம் ஈஸியா திமுக வெற்றி பெற்றிருக்கோம், ஆனா அவங்களே தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க. அதனால நான் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கே கொடுக்குறோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரன் கொடுத்துறாங்க. கட்சிக்காரனை கடைசி வரைக்கும் நம்பல. அது மட்டும் இல்ல, திருமாவளவனே புலம்பி தீக்கிறார். எந்த அளவுக்கு புலம்பி தீக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா நான் ஒருத்தனை செலக்ட் பண்றேன், இவனுக்கு கொடுக்கலாம், அந்த பகுதியில் கட்சி வளரும் அப்படின்றதுக்காக. ஆனா அதுக்கு எதிராக 10 பேர் வந்து எனக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துறான், என்னை எதிர்க்கிறான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தலைவன் தொண்டன் என்று வித்தியாசம் இல்லாம சகஜமாக அண்ணன் தம்பியா பழகுறதுனால என்னை எவனும் மதிக்க மாட்டான். ஏடா திருமாவளவன் வந்து இவ்வளவு சோசியலா இருக்கின்றாரு, சமூக நீதியை காப்பாற்றுறாரு, ஜனநாயக பூர்வமா இருக்கிறாரு, அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாரு, நம்ம எதை சொன்னாலும் செஞ்சு தராங்களே அப்படின்னு இல்லாம அவனுக்கு 10 பேரு எனக்கு எதிராகவே கிளம்புறானுங்க. அதாவது நான் ஒருத்தர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுங்களேன், அது கட்சியுடைய நலன் சார்ந்துதான் இருக்கும். அவன் கட்சிக்காக உழைச்சதை பார்த்தானே கொடுத்துருப்பேன். போன முறை உங்களுக்கு எல்லாம் கொடுத்தல, உங்களுக்கு எப்படி தேர்ந்தெடுத்தேன்? அதே மாதிரி தானே இவனை தேர்ந்தெடுப்பேன். புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது அது போய் கட்சி வளர்ந்தா இல்லையா? அப்ப விட்டு கொடுக்கணுமா இல்லையா? ஆளூர் சானவாசுக்கு கொடுக்காததுக்கு காரணம் என்ன? அது என்னுடைய முடிவு. புதுசா ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்ப தொடர்ந்து இஸ்லாமியர்கள் விசிகாக்கு வரணுமா இல்லையா? என்ன ஆளூர் சானவாசுக்கே கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம திருப்போரூர் தொகுதியில போட்டியிட்டவர், அவர் வந்து ஓபிசி கேட்டகரியில போட்டியிட்டாரு. அவருக்கே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் சார்பா வந்து ஒரு 10 பேர் திருமாவளவன் நெருக்கடி கொடுக்குறாங்களாம். ஆளூர் சானவாசுக்கு திமுகவை நெருக்கடி கொடுக்குதான், மீண்டும் அவங்களுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நெருக்கடி கொடுக்குறாங்களாம். ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் மொத்த கட்சியும் திமுகவுடைய கைப்பாவையா மாறி போயிருக்குது. என்ன போட்டியிடாம தடுக்க வைக்கலாம், நான் போட்டியிலிருந்து விலகிறேன். இது திமுக கூட்டணிக்கு தான் பலவீனம். நானே போட்டியிட்டேன் என்றால் இந்த கூட்டணி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகரிச்சிருக்கும். திருமாவளவனே போட்டியிடுகின்றார் என்றால் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க எப்படி வேலை பார்த்துருப்பாங்க, தாறுமாறா வேலை பார்த்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னையே போட்டியிடக்கூடாது என்று அழுத்தம் கொடுத்து நீங்க வெளியே போய் சொல்லிட்டீங்க. இனிமே வந்து திமுக கூட்டணி எப்படி வெற்றி பெறுது நான் பாக்குறேன். கலிய பெருமாளுக்கு கொடுத்துட்டேன், அவர் வேலை செய்யக்கூடியவர் கிடையாது, பார்க்கலாம். காட்டுமன்னார் கோயில எழுந்துட்டீங்களா அப்படின்னு அழகா உள்ளத்துக்குள்ள வச்சு, இனி தமிழக அரசியல் களத்துல என்னுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். இன்னும் 3 ஆண்டு காலம் எம்பி பதவி இருக்குது. அந்த 3 ஆண்டு காலம் முடித்து விட்ட பிறகு முழுமையாக விசிக கட்சியை என் கண்ட்ரோல்ல கொண்டு வர போறேன்.
கட்சி வளர்க்குற வேலை தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்த 3 ஆண்டு காலம் என்பதை எதற்காக குறிப்பிடுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, ஐயா சாமி திமுக கொடுத்தது இந்த சீட்டு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, வேற யாருக்காவது கொடுத்துருப்போம் இல்ல, நீ 2.25 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ ஆவறனா வேற யாருக்காவது கொடுத்துருப்போம் இல்ல. இப்போ ஒரு சீட்டு வீணா தானே போகுது. ஒருவேளை எலெக்ஷன்ல நம்ம தோத்துட்டுன்னு வச்சுக்கலாம், எம்பி சீட்ல நம்ம ஜெயிக்க முடியுமா? ஆளுங்கட்சியா இருந்தும் ஜெயிச்சோம், ஆனா இடைத்தேர்தல் வந்தா நம்மளால ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் தேவையா அப்படின்னு திமுக சீட்டு கொடுத்ததுனால என்ன தொடர சொல்றாங்க அதுல. ஆனா இந்த 3 ஆண்டு காலம் முடிஞ்சிட்டோம், அதுக்கு பிறகு பார் என்னுடைய அரசியல் ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்றார். அது மட்டும் கிடையாது, இந்த கூட்டணி இன்னைக்கு இவ்வளவு பலமா இருக்குன்னா யார் காரணம்? நான் தான் காரணம். எனக்கு ஆசை வார்த்தை கூறாதவங்க யாருமே இல்ல. என்னென்னவோ வலை வீசி பார்த்தாங்க, எதுக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா மெசிந்து கொடுக்கவே இல்ல. திமுக கூட்டணியில தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமா நின்னுட்டேன். இந்த கூட்டணி உருவாக்குறது நான் என்று சொன்னேன். அந்த கூட்டணி வெற்றிக்காக நானே பாடுபட்டேன். சோ இப்படி எத்தனையோ ஆஃபர் வருகின்ற போது திமுக கூட்டணியில் தான் இருப்போம் என்பதை நான் உறுதிப்படுத்தினேன். ஏன் தெரியுமா, சனாதன சக்திகளும் சரி, மதவாதிகளும் சரி, பிற்போக்குவாதிகளும் சரி, இந்த தமிழகத்தில் கால் ஊன்றி விடக் கூடாது, திமுக கூட்டணி உடைந்து விடக் கூடாது என்பதற்காக நான் உறுதியா இருந்தேன். ஆனால் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னையே போட்டியிடக் கூடாது என்று சொல்லிட்டு திமுக மூலமாக என் கட்சியில் இருக்கிறவங்க எனக்கு அழுத்தம் கொடுக்குறான். அன்னைக்கெல்லாம் நான் வந்து பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டிருந்தேன்னு வச்சுங்களேன், நேரம் இந்த கூட்டணி இருந்திருக்குமா? எத்தனை பேர் வெளியே போயிருப்பான். நான் ஒருத்தன் அங்க இருக்கிறேன்னு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அன்னைக்கு நான் பேசின கொள்கையுடன் வெளியேறி இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? என்ன கொள்கை பேசினாராம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஆட்சியிலும் பங்கு வேணும், அதிக தொகுதி வேணும் அப்படின்ற கோரிக்கை வந்து முதலாக திமுக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு எழுப்பினவரு திருமாவளவன் தானா? இந்த கொள்கை என்பது அவர் கட்சியில இணைந்ததிலிருந்தே எழுப்பிக்கிட்டு வராராம். இந்த முழக்கமானது திமுக கூட்டணியில் இருந்தாலும் நாங்க உறுதியா எழுப்பி கொண்டிருந்தோம். ஆனால் இது கூட்டணியை பலவீனப்படுத்தும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த முழக்கத்தை எல்லாம் நாங்க விட்டுட்டு எங்க வேலையை நாங்க பார்த்துட்டு இருந்தோம். கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும், கூட்டணி தான் ஒற்றுமையா இருக்க வேண்டும், கூட்டணிக்கு தான் பலம் இருக்கணும், எல்லாமே கூட்டணி என்று சொல்லிவிட்டு என் கட்சியை நான் கவனிக்காம விட்டுட்டு கூட உங்களுக்காக முட்டு கொடுத்து கொண்டு இருந்தேன். ஏன்னா திமுக ஆட்சியில தேனாரும் பாலாரும் ஓடல. அது மட்டும் கிடையாது, திமுக ஆட்சியில பட்டியலினத்தவருக்கு எதிராக எவ்வளவு குற்றங்கள் நடந்தது. அந்த குற்றங்கள் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நான் போராட்டம் நடத்தியோ இல்ல திமுக எதிராக ஒரு பேரணி நடத்தியோ தமிழக மக்கள் மத்தியிலோ இல்ல பட்டியலின மக்கள் மத்தியிலோ வந்து ஒரு அதிருப்தியை உருவாக்கவே இல்லை. தோழமை உணர்வுடன் வந்து திமுக ஆட்சிக்கு சுட்டி காட்டினேன். அதனால திமுக ஆட்சியை காப்பாற்றுனதிலிருந்து, திமுக கட்சிக்கு நல்ல பெற உண்டாக்குனதிலிருந்து, திமுக கூட்டணியை காப்பாற்றினதிலிருந்து எல்லாமே என்னுடைய தியாகம் இருக்குது. நான் மட்டும் ஆசைப்பட்டதுன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் சோலி முடிஞ்சது. நான் மட்டும் பொங்கி எழுந்திருந்தேன்னு வச்சுங்களேன், பட்டியலினத்துக்கு எதிராக திமுக செய்கின்ற அடாவடி வேலைகள் இந்நேரம் அடையாளப்பட்டிருக்கும். திமுக ஒரே ஒரு வாக்கு கூட வாங்கியிருக்காது பட்டியல் இனத்தவர் மத்தியில. ஆனா எல்லாவற்றையும் நாங்க மூடி மறைச்சமா இல்லையா? என்னை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கே நான் துரோகம் பண்ணிட்டு திமுக கூட்டணிக்காக நான் வாழ்ந்தனே இல்லையா? நான் மட்டும் போராடாம அடுத்தவங்களையும் போராடாம பார்த்துக்கிட்டேனே, அதுக்காவது திமுக என்ன எப்படி நடத்திருக்க வேண்டும்? இன்னைக்கு ஒரு தொகுதியில போட்டிடுறேன் என்ற சொன்ன உடனே திருமாவளவன் போட்டிட்டு உள்ள வந்து விட்டார் என்றால் நிச்சயமாக அது உதயநிதிக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்ற ஒரே காரணத்தினால. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் மாதிரி ஒரு பெரிய ஆளுமையா இருப்பாரா? ஸ்டாலினே வந்து பாத்தீங்கன்னா 1800 பேருடைய உதவியுடன் வந்து கூட்டணி அமைக்கின்றார், கட்சி வழிநடத்துகின்றார், ஆட்சி வழிநடத்துகின்றார். சோ தமிழக அரசியல் களத்திலே வந்து ஸ்டாலின் மாதிரி அதிக குழுக்கள் போட்டது யாருமே கிடையாது. சோ அந்த அளவுக்கு துணிச்சலா முடிவெடுக்க முடியாத ஒரு முதலமைச்சராக இருந்தாரு. பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியல, அதுக்கு அதிகாரிகளை தான் சார்ந்து இருந்தாரு. ரெண்டாவது தன்னுடைய மருமகனை தாண்டி இருக்கக்கூடிய மனைவி, இப்படி கிச்சன் கேபினெட் வரைக்கும் ஆதிக்கத்தை பங்கிட்டு கொடுத்து விட்டு பொம்மையாக இருந்தவர் நம்ம முதலமைச்சர். சோ இப்பேற்பட்டவரே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தகுனத்துவம் போடுகின்ற பொழுது ஒண்ணுமே தெரியாம காலையில 11 மணிக்கு எழுந்து பிறகுதான் பிரச்சாரம், பிறகுதான் கட்சி, பிறகுதான் ஆட்சி என்று நினைக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வந்தாருன்னா திமுகவை நம்பி இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர் ஒட்டுமொத்த பேரும் திருமாவளவன் பின்னாடி போயிடுவாங்க. அதற்கு பிறகு திருமாவளவனை சமாதானப்படுத்தோ, திருமாவளவன் பின்னாடி கூட்டணி அமைவதையோ நம்மளால் தடுக்க முடியாது. திமுகவுடைய பின்னாடி தான் கூட்டணி அமையணும். திருமாவளவன் பின்னாடி ஒரு கூட்டணி அமைந்து அது ஒரு சக்தியை வளர்த்தக்கூடாது என்பதற்காக திருமாவளவன் தேர்தலே போட்டிடக்கூடாது. அது அடுத்த கட்ட உதயநிதியுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரே காரணத்தினால இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினரும் பட்டியலினத்தவரையும் நம்பித்தான் இருக்குது.
அது திருமாவளவன் வெற்றி பெற்று ஒரு ஆளுமையாக சட்டமன்றத்தில் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். டெல்லியில கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ இருக்கிறாரு. அதனால இங்க பட்டியல் இனத்தவரும் சிறுபான்மையினரும் திமுகவை நம்புறாங்க. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல கால் ஊண்டிட்டாருன்னா அப்புறம் சிறுபான்மையினரும் பட்டியல் இனத்தவரும் திருமாவளவன் பின்னாடி போயிடுவாங்க. திமுகவுக்கு விழுகின்ற கொஞ்சம் நெஞ்ச ஓட்டு இல்லாம போயிடும். அப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் எப்படி அரசியல் பண்ணுவாரு, எப்படி ஆட்சி வருவாரு? அதாவது 24 கட்சி இருக்கின்ற போதே எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் பண்ண முடியல. அந்த ஆள் வீறு கொண்டு எழுந்து வராரு. அதிமுக 50 துண்டா ஒன்றா கூட தொண்டருடைய பலத்தினால எழுந்து நிக்குது. விஜய் புதுசா வந்தா கூட அதிமுக பிரச்சனை இல்ல, திமுக தான் பிரச்சனை. அப்ப திருமாவளவனும் அரசியல் களத்துக்கு எழுந்து வந்தாருன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். அதனாலதான் திருமாவளவன் சட்டமன்றத்துக்குள்ளேயே நிழக்கூடாது என்று சொல்லிட்டு அவங்க ஆட்களையே வச்சு திருமாவளவனுக்கு கழுத்து கொடுத்தாங்க. அதனால திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நான் போட்டிடல அப்படின்னு சொல்லிட்டு திடீரென விலகி விட்டார். திடீரென விலகினது திமுகவுக்கு தான் பின்னடைவு. விசிக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய அட்ராசிட்டியை அறிந்தே வைத்திருக்கின்றார்கள். பட்டியல் இனத்தவரை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் வளரவே கூடாதா, கடைசி வரைக்கும் திமுகவினுடைய பட்டியல் இனத்தினுடைய ஒரு அணியாக திமுகவுடன் இணைந்தே இருக்கணுமா? எந்த அளவுக்கு சுயநல பேரவை இருக்காங்க பாருங்க திமுக காரங்க. பட்டியல் இனத்தவருக்கும் பட்டியல் இன தலைவருக்கும் திமுக என்ன மதிப்பெரியா தந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கடுப்பேறி தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திமுக பலவீனம் அடைந்து கொண்டு வருகிறது. தேர்தல் முடிவுகள் அதை வெளிப்படுத்தும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.